ஹவு டு ஓவர் கம் லேசினஸ் இந்த டாபிக் பத்தி நம்ம வந்து ஆரம்பிச்சாலே மெயினா இந்த செல்ஃப் ஹெல்ப் இல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சேனல்ஸ் சொல்ற விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டியா இருங்க, கோல்ஸ் செட் பண்ணுங்க, ப்ராப்பரா வந்து இருங்க, டைமுக்கு எந்திரிங்க, ஷெட்யூல் பண்ணுங்க, இப்படிதான் இருக்கும். பட் இந்த மாதிரியான டிப்ஸ்க்காக நீங்க யோசிச்சு இந்த வீடியோவா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ கிடையாது. மேபி ஒருவேளை இந்த மாதிரி அட்வைஸ்க்காக இந்த வீடியோ வந்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, லேசினஸ் அப்படிங்கிறதுக்கான நேச்சர் என்ன, இது சைக்காலஜிக்கல் லெவல்ல எவ்வளவு டீப்பரா இருக்கு, இது நம்ம எப்படி வந்து அணுகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹாய் டோலாஸ், வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் நான் உங்க கேஜே. என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுருங்க, ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனலோ இல்லை என்னோட கண்டென்ட்டோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேசினஸோட ரிலேட் பண்ற 2 ஆர்ச்சடைப்ஸ் இருக்கு. இந்த ஆர்ச்சடைப் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வந்து நடக்கும், ஓகேவா? ஸோ அப்படி நடக்கும்போது நம்மளோட அவேர்னஸ் இல்லாமலே நடக்குது. அப்படி பண்ணும்போது அதுதான் வந்து இந்த ஆர்ச்சடைப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம லேசி பர்சன், இந்த லேசி பர்சன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சோம்பேறியா ஃபீல் பண்றவங்க, ஒரு எனர்ஜியே இல்லாம, ஒரு மோட்டிவேஷனே இல்லாம, ரொம்ப ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்றவங்க இந்த லேசி பீப்புள் வருவாங்க. இந்த அச்சீவர்ங்கிற கேட்டகரியில யார் யார் வருவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஓவர் அச்சீவர்ஸா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த லேசி பீப்புளை பார்த்தாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இலக்காரமா பாக்குறது, லைக் வந்து லேசினஸா இருந்தா அவங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல பிளேம் பண்ணணும், ஐ மீன் ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது, இவங்க எல்லாம் வந்து இந்த லேசி இந்த அச்சீவர்கள் அப்படிங்கிறதுல வருவாங்க. இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய அச்சீவர்ஸ் நிறைய சக்சஸ் பண்ணிருக்காங்க, நான் வந்து சக்சஸ் எல்லாம் பாத்துட்டேன்ப்பா அப்படிங்கிறவங்க சக்சஸ் பாக்குறது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனா என்ன பண்றாங்கன்னா, நீ சக்சஸ் பண்ணாம இருக்கிற அப்படின்னா நீ வந்து ஒரு தோத்தவன், நீ வந்து லேசியா இருக்கிறா நீ ஒரு வேஸ்ட், இப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள ஜட்ஜ் பண்றாங்க. அதுதான் அந்த இடத்துல தப்புன்னு சொல்றேன். லேசினஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, வரேன் அடுத்து வரேன். அச்சீவர் பார்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அச்சீவர் பார்ட்டுங்கிறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைப்பாங்க. ப்ரொடக்டிவா ஒருவேளை இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கேன் போலப்பா, போச்சுடா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கேட்டகரியில இப்ப சில்ட்ரன்ஸுமே வந்து அடங்கிடுறாங்க. எப்படி அடங்குறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலு, டியூஷனு, ஸ்பெஷல் கிளாஸ், இந்த இது அந்த கிளாஸ், அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி அந்த டே ஃபுல்லா அவங்க வச்சு சாவடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்களோட மென்டாலிட்டி எப்படி ஆகுதுன்னா, இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாப் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சா இந்த ஒரு 2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், இந்த ஒரு அரை மணி நேரம்னாப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, நான் உட்காந்து ஃபோன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த என்டர்டைன்மெண்ட் ரீதியா பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரிதான் இப்ப சில்ட்ரனும் பண்றாங்க. என்னன்னா, அவங்க வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஃபுல் டே வந்து சாவடிச்சிட்டாங்க, ஸோ அதனால இன்னைக்கு நான் உட்காந்து என்ன பண்ண போறேன், ஃபோன் பார்க்க போறேன்ப்பா, இல்ல டிவி வந்து கார்ட்டூன் பார்க்க போறேன், இல்ல வெப் சீரிஸ் பார்க்க போறேன் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துல மூழ்கிடுறாங்க இல்லையா? இதுதான் வந்து இந்த அச்சீவர் பார்ட் அப்படிங்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைப்பாங்கன்னா, இந்த பிஸி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சக்சஸ்க்கான ஒரு சைனா மட்டுமே தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, நம்ம பிஸியா இருக்கோம், நான் எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கேன்ப்பா, ஸோ அதுதான் வந்து என்னோட சக்சஸ்க்கான ஒரு சைன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பார்ப்பாங்க. இந்த லேசி பார்ட் அப்படிங்கிறது, இந்த லேசி பார்ட்ல வந்து யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, லைக் வந்து இந்த லேசியா இருக்கிற நார்மல் கேட்டகரி வந்து நெமெசிஸ் யாருன்னா இந்த அச்சீவர். லைக் நெமெசிஸ் அப்படின்னா ஒரு எனிமின்னு வந்து வச்சுக்காது. அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் பெருசா இருக்காது, எனர்ஜி வந்து வெளியும் சரி உள்ளவும் சரி பெருசா ஒரு எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாமே இந்த லேசி பார்ட் கேட்டகரியில வருவாங்க. ஆக்சுவலி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட், என்னோட டைமை நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனே இல்லாம டைரக்ஷன் லெஸ்ஸா வந்து இருப்பாங்க இந்த லேசி பார்ட் பீப்புள்ஸ். சைக்காலஜிக்கல் டேர்ம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சொசைட்டியோ இல்ல ஒரு குரூப்போ சேர்ந்து ஒருத்தனை வந்து ஒதுக்கும் போது, அதாவது வந்து இப்ப அச்சீவர்ஸ் எல்லாமே இப்ப நிறைய பேர் என்னன்னா, இப்ப சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து நான் வந்து சக்சஸ் பண்ணிட்டேன், நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், லேசியா இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இப்படி எல்லாம் சொல்லும் போது ஒருத்தனுக்கு என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு மனநோய்ங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அந்த மனநோய்ங்கிறது வந்து அவனை வந்து ஒரு கருப்பா ஒரு டார்க்ல வந்து தள்ளுதான், ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து இந்த சோசியல் மீடியால நான் சக்சஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற சக்சஸ் ஸ்டோரி போடாது, நிறைய பேரோட சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் போடாம ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே இதை பார்த்து மற்றவங்க வந்து நான் வந்து ஒண்ணுமே பண்ணலச்சா அப்ப நான் வேஸ்ட் போலன்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். இது நான் மட்டும் கிடையாது, உங்களுக்குமே நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஓகே ரைட், அவங்க எல்லாமே சொல்றாங்க, அவங்க கண்டென்ட்காக போடுறாங்க, எல்லாமே ஓகே தான். பட் நம்ம அதை எடுக்கும் போது எப்படின்னா நமக்குள்ள ஒரு ரெகுலேட் ஃபீல் வந்துடும், ஓகேவா? நம்ம சோம்பேறித்தனமா நம்ம ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம், இருந்தாலும் நமக்குள்ள எப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த சோம்பேறித்தனமே என்ன பண்ணணும்னா நம்மள அடுத்த வேலை செய்யவே கூடாது. ஸோ சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். சப்ரஸிங் லேசினஸ் டசன்ட் ஒர்க்.
நம்ம என்னன்னா அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், இப்போ என்னோட சேனல் இதெல்லாம் பார்த்துட்டு லேசியாவே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அண்ட் ஸோ லேசினஸ் நம்ம என்ன மாதிரி ட்ரீட் பண்றோம்னா, இது வந்து ஒரு கெட்டது, இது ஒரு கேவலமானது, இது ஒரு சபிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆக்சுவலி வந்து இருக்கிற இஸ்லாம் பிரகாரமும் கிறிஸ்டியானிட்டி பிரகாரமும் இந்த லேசினஸ் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்னதா விட்டுருவோம், அது நமக்கு தேவை கிடையாது. பட் இந்த இடத்துல நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நம்ம இதை வந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இது வந்து ஒரு மோசமானது, இது தேவையே இல்லாத, இது வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம அதிகமான வேல்யூ கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகேவா? எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்த நம்ம மட்டும் நட்டுறோமோ, அதுதான் நம்ம ஓவரா லவ் பண்றோங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால அதுதான் நம்ம லைஃப்ல அதிகமா திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்குமும் கூட. ஸோ அதனால இந்த லேசினஸை நீங்க சப்ரஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்களை வந்து மென்டலி வந்து பாதிக்கப்படுறதுனால உங்களோட உடம்பும் வந்து பாதிக்கப்படும். லைக் வந்து ஃபீவரா இருக்குது, உடம்பு சரியில்லாம போறது, அடிக்கடி ரொம்ப டல்லா ஃபீல் பண்றது, எல்லாமே காரணம் என்னன்னா, நீங்க ஒரு லேசியஸ்ட் பர்சன். ஐ மீன் அந்த லேசினஸை நான் உடைக்கணும், எனக்கு இது பிடிக்கல, நான் இப்படி இருக்கேன், நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன், இப்படி நீங்களே உங்களை நீங்க ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப எப்படிப்பா நம்ம வந்து இந்த லேசினஸை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி பண்ணலாம் அதை தான் அடுத்து சொல்ல போறேன். கவனமாக இது எப்படி நமக்குள்ள வந்து கிரியேட் ஆகுது, ஐ மீன் பிறக்குது இந்த லேசினஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல எடுத்துக்காங்களேன், நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது, செம்ம ஜாலியா ரொம்ப ஹாப்பியா செம்மையா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லப்பான்னு சொல்லி ஒரு சென் மோட்ல நம்ம வந்து இருந்திருப்போம், இல்லைன்னா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு மோட்ல இருந்திருப்போம். பட் அப்படியே கொஞ்சம் நகர 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 இந்த சொசைட்டிங்கிறது ஒரு பேர்டன், ரெஸ்பான்சிபிலிட்டி பேர்டனை நமக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சு, சொசைட்டியோ இல்லை பேரண்ட்ஸோ. ஸோ அப்படி நமக்கு திடீர்னு ஒரு பேர்டனோ ஒரு விஷயத்தோ நமக்குள்ள திணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்காம போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயம் பிடிக்காம போக ஆரம்பிக்கும் போது நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லி நம்ம லேசினஸ்குள்ள நம்மளே வைக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசனா இருக்குது. கொடுக்குற இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு பேர்டன் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏய் ஏன் சும்மா இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, இது அப்படியே அடுத்து வந்து நமக்கு வரும், ஏய் ஏன் சும்மா இருக்க, ஏதாவது பண்ணிட்டே இரு, என்ன நீ எப்ப பார்த்தாலும் சும்மா இருக்க, இந்த பையனை பாரு அவன் அப்படி இருக்கா, இந்த பையனை பாரு இப்படி இருக்கா, நீ ஏன் சும்மாவே இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து டார்கெட் பண்றாங்க இல்லையா. இதுக்கு மெயின் ரீசன் வந்து வாழையடி வாழையாக இந்த விஷயம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. இதுதான் வந்து உண்மையும் கூட. டெவலப்மெண்ட் சைக்காலஜில என்ன சொல்றாங்கன்னா, சில பேரு 20, 30, above 30 இல்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் கூட அவங்க ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம தான் நடந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் அவங்கள வளர்க்குற விதமா தான் இருக்கு. ஸோ இதுதான் லேசினஸ் பிறக்க ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கு. ஜட்மெண்ட் பிரீட்ஸ் லேசினஸ். ஜட்மெண்ட், நம்ம ஒரு விஷயத்த வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது. லைக் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து படின்னுவாங்க. அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்னா, படின்னு தான் இருக்கும், அர்த்தம் கொடுத்து நீ அதை படிக்கணும். நான் ரியாலிட்டியா சொல்றேன்னு, இப்ப இருக்க இந்த எக்ஸாம் சிஸ்டம்லாம் அப்படின்னா, நீ என்ன படிக்கிறீ பேப்பர்ல அப்பதான் உனக்கு அங்க மார்க், நீ அதை புரிஞ்சு படிக்கிற புரியாம படிக்கிற அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கறதுதான் அங்க உண்மை. சரியா? ஸோ அப்படிங்கும் போது என்னோட தம்பியும் சரி, எனக்கு தெரிஞ்ச பசங்களும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்து எழுத வச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அப்படி எழுதிக்கிட்டே இருந்தா அவன் எப்படி படிப்பான், அட் த சேம் டைம் அவனுக்கு எப்படி வந்து அந்த ஒரு நாலேஜ் கிடைக்கும். அவன் படிக்கிறத நீ அர்த்தம் புரிஞ்சு படிப்பான்னு சொல்றது வேற. பட் நீ வந்து மனப்பாடம் பண்ணி நீ எழுதினாதான் உனக்கு அங்கே மார்க்குன்னா, அவனுக்கு எப்படி அவன் என்ன படிச்சான்னு தெரியும். இப்போ எனக்கே 12th நான் என்ன படித்தேன், 11th நான் என்ன படித்தேன், அது எதுக்காக படிச்சேன்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் எஜுகேஷன் சிஸ்டம் தப்புன்னு சொல்ல, நீங்க வந்து அர்த்தம் புரிஞ்சு படிக்க வைக்க மாட்டாங்க. ஐ மீன் அர்த்தம் புரிஞ்சு நம்மளுமே படிக்க மாட்டோங்கிறத அந்த இடத்துல நான் சொல்றேன். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ வீட்டுக்கு வந்தோன்னே அந்த பசங்களுக்கு என்ன தோணும்னா, பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். இது நமக்கு வந்து ஒர்க் லைஃபுக்குமே இது நம்ம செட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 9 to 5 ஜாபோ இல்லை எந்த ஜாபோ நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே என்ன தோணும் அப்படின்னா, சரி கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரே பார்ட்டி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், இப்படி தோணும். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராப்ல போய் மாட்டிப்போம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஐ மீன் நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஷெடியூல் போட்டு அப்படியே பிஸியாவே அப்படியே நம்மள டைட்டாவே இருக்கியே நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் காரணம். ஃபேஸஸ் ஆஃப் லேசினஸ். 8 ஃபேஸஸ் இருக்கு இந்த லேசினஸை பொறுத்த வரைக்கும். நம்பர் 1 கன்ஃபியூஷன். அதாவது நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன்ப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட். இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நமக்குன்னு ஒரு டைரக்ஷனை நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்பர் 2 நியூரோட்டிக் ஃபியர். இந்த நியூரோட்டிக் ஃபியர் அப்படின்னா என்னன்னா, என்னால முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இது வந்து நியூரோட்டிக் ஃபியர். இதுதான் வந்து ஒரு பயம் அப்படிங்கிறாங்க.
ஸோ இதுக்கு நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அலோவ் யோர் செல்ஃப். ஓகேவா, உங்களை நீங்க அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 3, ஃபிக்ஸட் மைண்ட் செட். இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு இதுவே எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு வேணாம் அப்படிங்கிறது, எனக்கு இதுவே போதுங்கிற பேர் ஃபிக்ஸட் மைண்ட் செட் கிடையாது. நான் ஒருவேளை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பண்றேன்னா ரிஸ்க் ஆயிடுமோ, தோத்துருவேணும் அப்படிங்கிறதா ஃபிக்ஸட் மைண்ட் செட். இதை நம்ம ஓவர் கம் பண்றது தேர்ட் செட் மைண்ட் செட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மர்ஜ் ஆக சொல்றாங்க. அவங்களோட பேசி பழகி வேற ஏதாவது ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ண சொல்றாங்க. லெத்தாஜி. இந்த லெத்தாஜி அப்படிங்கிறது நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நல்லா பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டயர்டை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஒன்னு ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ பண்ண சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கோல்டு ஷவர்ல போய் குளிச்சா அந்த டயர்டு இதெல்லாம் போயிடும், திரும்பி எனர்ஜி ரீகெயின் ஆன மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5, அப்பாத்தி. இந்த அப்பாத்திங்கிறது எனக்கு கவலை கிடையாது எதை பத்தியும் அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த அப்பாத்தி அப்படிங்கிறது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா சில அவுட் சைடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை ட்ரை பண்ண சொல்றாங்க. மேபி உங்களுக்கு வந்து இந்த அவுட்டிங்லாம் போறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்க அவுட்டிங் போய் பாருங்க, அதுவும் தனியா போய் பாருங்க, இந்த மாதிரி பண்ண சொல்றேன். நெக்ஸ்ட் ரெகுலேட். நான் ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நான் பண்ணி என்ன பண்ண போறேன், நான் இந்த கம்பெனில நல்லா தான் இருக்கேன், வேற கம்பெனி போனா எனக்கு என்ன ஆகும், இப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ற ஃபீலிங். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இட்ஸ் ஓகே லெட் இட் கோங்கிற மென்டாலிட்டிக்கு போயிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐடென்டிட்டி. நான் வந்து ஒரு லேசி பர்சன்பா அப்படி நமக்கு நம்மளே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணாம செல்ஃப் கம்பேஷனேட்டோட இருக்க சொல்றாங்க. செல்ஃப் கம்பேஷனேட்டுங்கிறத பத்தி நான் பின்னாடி என்ன சொல்றேன். ஷேம்னா கூச்சப்படுறது கிடையாது. நான் ரொம்ப லேசின்னு வெளியே ஒரு சில விஷயங்கள் நம்ம வெளியே சொல்றதுக்கோ இல்லை நம்ம இப்படிதான் அப்படிங்கிறதுக்கோ நம்மளே நமக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அப்படிலாம் கிடையாது, இது எல்லாருக்குமே இருக்கிறது தாங்க ஒரு மென்டாலிட்டி. ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு இருக்குன்னா நான் சொல்றதை வச்சு கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி ரொம்ப நேரமா வீடியோ இருக்கு, எனக்கே சோம்பேறித்தனமா தான் நான் பண்றது. ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க போறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் லேசினஸ். லேசினஸோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி இங்க நமக்கு லேசினஸ் இருக்குதுங்கிறது தப்பு கிடையாது. ஓகேவா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே சோம்பேறித்தனங்கிறது இருக்கதான் போகுது. அது எந்த அளவு இருக்குங்கிறதா மேட்ரு. எனக்கு ஒரு ஓகேப்பா சம்டைம்ஸ் டயர்டா இருக்கும், ஓகே ரைட் நான் லேசியா இருக்கேன் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. பட் எப்பவுமே நான் லேசியா தான் இருக்கேன், எப்பயாவது ஒரு நாள் தான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ செல்ஃப் கம்பேஷனேட்டோட இருங்க. இந்த செல்ஃப் கம்பேஷனேட் அப்படின்னா என்னன்னா ஓகே ரைட் அப்படின்னா ஓகே அப்படியே நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறது பேர் தான் இந்த செல்ஃப் கம்பேஷனேட் அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஒரு ஃபேக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த செல்ஃப் கம்பேஷனேட்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்காங்களா. இந்த செல்ஃப் கிரிட்டிசம் என்ன நான் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களை விட நான் வந்து ஓகே ரைட் நான் இப்படிதான் இருக்கேன் ஆனா நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளோட இருக்காங்க. ஸோ மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் லேசினஸ். லேசினஸ் ஓன் டேக் ஓவர். அதாவது இந்த அச்சீவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேசினஸோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. பட் இது எங்க போய் முடியும் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் கிறிஸ்டின் நெஃப் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த மாதிரி வந்து செல்ஃப் கம்பேஷனேட்டா இல்லாம செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம ஒரு சுய இன்பம் இந்த சென்ஸ் அது இல்லப்பா. சுய இன்பம் இந்த சென்ஸ் அது வந்து ஒரு சுகமாவே இப்ப நான் வந்து படுத்தே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இதுவே எனக்கு அப்படியே பழகிடுமோ அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லிதான் சில பேர் வந்து தன்னை வந்து ஓகே நான் இப்படிதான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுறாங்களா. ஓகேவா, ஸோ நீங்க அப்படி இல்லாம உங்களை நீங்க செல்ஃப் கம்பேஷன், அதாவது உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா எனக்கு இப்படிதான், நான் கொஞ்சம் சோம்பேறி தான், பட் ஓகே ரைட் அதனால என்ன தப்பு இருக்கு, எல்லாருக்குமே இருக்குதானுங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துருங்க சொல்றாங்க. லேசினஸ் ஃபார் ரிலாக்ஸ். நமக்கு அதிகமான வேலை இருக்கு. ஓகேவா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு வந்து இவ்வளவு ஷெடியூல் இருக்குப்பா அப்படின்னு செய்யும் போது நம்ம கண்டிப்பா அதை தொடர்ந்து பண்ண மாட்டோம், ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். ஓகேவா, ஸோ அப்ப இந்த ரிலாக்ஸ் பண்றதுக்கான விஷயமா இந்த லேசினஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே இவ்வளவு விஷயம் பண்ணிட்டேன்ல, இந்த 2 விஷயம் தானே பண்ணல, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நமக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு இல்லப்பா நான் ஃபுல்லா பண்ணுவேன், நான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆள் தெரியுமா, நான் வந்து ஒரு எந்திரன் ரோபோட் மாதிரிலாம் சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்மளால அந்த விஷயத்த ஒரு கொஞ்ச நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். ஸோ லேசினஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து இங்க தப்பே கிடையாதுங்க, அதான் மேட்ரு. ஓகேவா, நீங்க அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரிலாக்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து கொஞ்சம் உடம்பாட்டிட்டு வரப்பா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேசினஸ். பவர் ஆஃப் டூயிங் நத்திங் ஒரு பெரிய விஷயம். இதுக்கு வந்து 1950 வந்து அமெரிக்கால என்ன பண்ணிருக்காங்கன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறத ஒரு கொண்டு வந்திருக்காங்க, மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸா. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து சும்மா இருக்கிறது வந்து ஒரு எஸ்கேபிசம், அதாவது நான் பண்ற வேலையை வந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த விஷயத்தான் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு மெடிடேஷன் வந்து எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ விஷயத்துல எவ்வளவோ மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸஸா இருக்கு, எவ்வளவோ விஷயங்களை குணப்படுத்திட்டு இருக்கு இந்த மெடிடேஷன்.
ஸோ சம்டைம்ஸ் நீங்க சும்மா இருக்கலாம், லைக் வந்து அதுக்கு பேர் தான் இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு தனியான கண்டென்ட்டே நான் வந்து போடுறேன், நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதை பத்தி கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டா நம்ம பேசுவோம். அதுவும் இப்போ இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வேறா இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம், ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, பவர் ஆஃப் டூயிங் திங். சம்டைம்ஸ் நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான். அதோட அது அப்படி நீங்க இருக்கும்போது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமாக கிரியேட் ஆகும், ஓகேவா? லேசினஸ் கிரியேட்ஸ் கிரியேட்டிவ் பர்சன். லேசினஸ் ஒரு கிரியேட்டிவ் பர்சனை கிரியேட் பண்ணும். டே ட்ரீமர்ஸ், அதாவது சும்மா நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன் எப்படிங்கும் போதெல்லாம், நம்ம லேசியா இருக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து நிறைய தாட்ஸ் வரும். லைக் சும்மா லேசியா இருக்கிறது அப்படின்னா அந்த ஃபோன் நோண்டாம சும்மா அப்படியே படுத்தே இருப்போம்ல, அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும், நிறைய விஷயங்கள் கிரியேட் ஆகும், நிறைய டே ட்ரீம் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை வந்து விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அது மாதிரி ஒருத்தவங்க லேசியா இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட தான் ஒரு வேலையை கொடுக்கும்போது அவன் சீக்கிரம் முடிப்பான் அந்த வேலையை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த லேசினஸ் அப்படிங்கிறத நீங்க ஒரு ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அக்செப்ட் ரைட் நவ் லேசினஸ் அட் ஆல் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்க லேசினஸையும் சரி எல்லாத்தையுமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது கண்டிப்பா உங்களால எல்லா விஷயத்துலையுமே சூப்பரா வர முடியுங்கிறத நான் நம்புறேன். அண்ட் ஸோ எனக்குமே லேசினஸ் தான் இருக்கு, நானும் லேசி தான் இல்லாமலாம் கிடையாது, நானும் ஒரு லேசி சோம்பேறி தான். பட் இருந்தாலும் அப்பப்போ அந்த லேசினஸ் வந்து நான் வைஸா யூஸ் பண்ணுவேன். அப்படி வைஸா யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வீடியோஸ் இல்லை இந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this video and thank you for watching this video.